கோவை மாநகரின் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனகார வீதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்துக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியம் பெயர் சூட்டல். நாட்டு மக்களின் பசிப்பினையை போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் உள்ளிட்ட இடங்களில் இன்று பரப்புரை. தமிழ்நாடு முழுவதும் இன்று வாக்குச்சாவடிகள் தோறும் வாக்காளர் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய தேர்தல் ஆணையம் மும்முரம். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி ஏராளமான தொண்டர்கள் மரியாதை. கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் ஆலயம் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி. சென்னை கோயம்பேடு அம்பேத்கர் சிலையிலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அமைதி பேரணி. விஜயகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்து கட்டி அணைத்து கண்ணீர் சிந்திய மனைவி பிரேமலதா. நினைவிடத்தில் மகன்கள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோரும் தந்தையை நினைத்து கண்ணீர். ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு உதவும் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்றவர் நண்பர் விஜயகாந்த் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். கேப்டன் விஜயகாந்தின் நற்பணிகளை அவருடைய நினைவு நாளில் நினைவு கூறுவதாகவும் பதிவு. விஜயகாந்த் நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஏவா வேலு உள்ளிட்டோருடன் சென்று அஞ்சலி. விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. கட்சியினுடன் சென்று மாலையிட்டும் மலர் தூவியும் வணக்கம் செலுத்தினார்.
விஜயகாந்த் நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் என தவிக தலைவர் விஜய் புகழார். புரட்சி கலைஞருக்கு தனது புகழஞ்சலி எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பொதுவுடைமை போராளி தோழர் நல்லக்கண்ணு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதி. 101 வயதை தொட்டுள்ள நிலையில் மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பு. சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க கூறி 3வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்டு முழக்கம். கரூர் மாவட்டம் புளித்தலை அருகே மதுபோதையில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. சாக்லேட் தருவதாக கூறி பைக்கில் அழைத்துச் சென்று இளைஞர் கொடூரம். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு பைக்கில் அழைத்துக் கொண்டு அதே இடத்தில் விட வந்த போது சிக்கிய இளைஞர் அடித்து உதைத்து போலீசிடம் ஒப்படைத்ததோடு உரிய நடவடிக்கை எடுக்க கூறி கிராம மக்கள் சாலை மறியல். வடகொரியாவின் அரசியலமைப்பு நாளையொட்டி கோலாகல கொண்டாட்டம். அரசு தலைவர் கிம் ஜாங் உன் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் பின்தொடர்ந்து ஏற்றனர். இத்தாலியில் உள்ள ஏட்னா எரிமலையிலிருந்து பல மீட்டர் உயரத்திற்கு எழும்பும் தீச்சாம்பு விமான போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் தீவிர கண்காணிப்பு. விடுமுறை நாள் என்பதால் திருக்கோவில்களில் திரண்டு பக்தர்கள் வழிபாடு. குடும்பம் குடும்பமாக சென்று நன்மை வேண்டி நேர்த்திக்கடன். திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 9ஆம் நாள் உற்சவம். முத்து திருநாரணன் கொண்டை அலங்காரத்தில் தங்க பல்லக்கில் எழுந்தருளி அர்ஜுன மண்டபத்தில் காட்சியளித்த நம் பெருமாள்.
தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த முத்துநகர் மகான் ஷேக் நூஹியூலி அப்பா தர்கா கந்தூரி விழா உலக நன்மைக்காக சிறப்பு தொழுகை நடத்தி பாரம்பரிய முறைப்படி ஓலைப்பெட்டியில் நேற்றை உணவு. சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் பாதுகாப்பாயாக. எல்லா மக்களும் சமய நல்லிணக்கத்தோடு சமூக ஒற்றுமையோடு வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக. உலகம் முழுவதிலும் நிம்மதியையும் அமைதியான வாழ்க்கையும் ஆனந்தமான வாழ்க்கையும். தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா இடங்களில் மக்கள் குவிந்து மகிழ்ச்சி. இயற்கை காட்சிகளை கண்டு பொழுதை போக்கி கொண்டாட்டம். கொடைக்கானலில் 3வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். விடுமுறைக்காக மக்கள் வாகனங்களில் அணிதிரள்வதால் பாதிப்பு.